இராப்பா ஞானவேலு, வேலூர் மாவட்ட தலைவர், தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு. அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை வேலூர் மாவட்ட வணிக சங்க பேரமைப்பின் சார்பிலே தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே திருக்குறள் என்பது மிக முக்கியமாக அத்தியாவசியமான ஒரு நூலாக இன்றைக்கு இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட அந்த செய்திகளெல்லாம் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே எடுத்து ஆளக்கூடிய அளவிலே, பின்பற்றக்கூடிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. சமுதாயங்கள், நாடுகளுடைய பகைமைகள், போர்கள், இவைகளுக்கெல்லாம் முழுமையாக அன்பு இல்லாததே காரணமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பகைமையை வைத்துக்கொண்டு, மதத்தை வைத்துக்கொண்டு, ஜாதியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தனிப்பட்ட ஒருவருக்காக மட்டும் இந்த செயல்படுகின்ற இந்த போக்கு மனிதர்களுடைய அன்பை மாய்த்து கொண்டிருக்கிறது. இந்த மாய்ப்புகள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். பழுதொன்னா மந்திரியின் பக்கத்துள் தெவ்வேறு 70 கோடி உறும் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கின்றார். ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கத்தில் இருக்கிற மந்திரி சரியான ஆலோசனைகளை சொல்லவில்லை என்று சொன்னால், அந்த மன்னன் 70 கோடி விரோதிகளுக்கு நடுவிலே அமர்ந்திருப்பது போல என்று ஒரு உதாரணத்தை காட்டி இன்றைக்கு கூட தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் முதலிலே திருக்குறளை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, வாங்க வாங்க வாங்க.